சிறுபான்மையிலும் பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. திரும்பவும் நீங்க நான் கேட்ட கேள்வி நான் முருகன் அவர்கள் மீது உயர்ந்த மதிப்பீடு வைத்திருக்கிறேன். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்போம். அதில் எந்த மாற்றம் இல்லை. அது பாஜகவை கொடுத்தே நான் புகழாகிறேன், அதில் டவுட் இல்லை. இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் கட்டமைப்புக்கு, இந்திய பேருரைகளுக்கு, இந்திய அரசியல் அமைப்புக்கு, இந்திய எல்லாவற்றுக்கும் கண்டுபிடித்த ஒரு 22 விழுக்காடு இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு எம்பி கொடுக்க மாட்டீங்க. நீங்க நியாயப்படுத்துறீங்க. நீங்க உங்க கேள்வி ஒரு அபத்தமா இருக்கு. அதாவது ஒருத்தர் வேலை செய்யறாரு, இன்னொருத்தர் வேலை செய்யல. 2 பேருமே அன்னைக்கு சாயந்தரம் வரும் பொழுது கூலி கேட்கறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலை செஞ்சவனுக்கு கொடுப்போம். நீ வேலையே செய்யல, உனக்கு எப்படி கொடுப்போம்? அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகமோ இல்ல இன்ன பிற மக்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். அப்ப அவன் கேட்கிறான், எனக்கு சீட்டு கூட, என் பகுதியில் இவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கேன், என் பகுதியில் இன்ன வேலைகள் செஞ்சிருக்கிறேன், இந்த கட்சியை பலப்படுத்தி இருக்கிறேன், இந்த கட்சி ஆட்சியை புரிவதற்கு நான் ஒரு பங்களிப்பை, என் சமூகம் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி அதை கொடுக்கணும். அது நிர்பந்தம். ஆனா இஸ்லாமியர்கள் அப்படி கேட்கிற தகுதி இருக்கா? தகுதி இல்ல. கேட்கறாங்களா? உங்களுக்கு ஓட்டு போட இல்ல. திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. திமுக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் டெல்லியில பொய் பிரச்சாரம் செய்தார்கள். 27 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒடிசாவில் பொய் பிரச்சாரம் பாஜகவுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்று சொன்னார்கள். 26 வருஷத்திற்கு பிறகு ஒடிசாவில் இன்றைக்கு நாங்கள் பெரும்பான்மையில ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அதே போன்று ஹரியானாவில் நாங்கள் தனித்துவமாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் தனித்துவமாக மிகப்பெரிய ஆட்சியை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். இங்க எல்லாம் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரானது பாஜகவுக்கு எதிரான பொய் சொன்ன மாநிலம். அங்க இருக்கிற காங்கிரஸ்ல இருந்து அத்தனையும் அடிச்சு துவைச்சிட்டு அது மாதிரி எப்படி ஆட்சியை பிடிச்சோமோ இங்க தமிழகத்துல அப்படி பிடிப்போம்.